ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் ஜவஹர் நகரில் மேபிள் ரோஷன் அப்படின்றவங்க வீட்டுக்கு முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்கிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேபிளோட டேபிளில் உட்கார்ற யாராக இருந்தாலும், டைனிங் டேபிளில் உட்கார்ற யாராக இருந்தாலும் உடனே எந்திரிச்சு போக மாட்டாங்களாம். ஒட்டுமொத்த சாப்பாடுமே மொத்தமாக சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். அந்தளவுக்கு குக்கிங் அவங்களுக்கு வந்து ரொம்ப பேஷனேட்டாக குக் பண்ணுறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்களாம், டேஸ்ட்டாகவும் பண்ணுவாங்களாம். அதனால தான் சொன்னேன் மேபிளோட டைனிங் டேபிள் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மேபிள் ரோஷன். எஸ், மேபிள் ரோஷன் டேபிள் எப்படி இருக்குன்றத ரோஷன்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள், எப்படி உங்கள் மிஸ்ஸஸ்? நல்ல சமைப்பா. நல்ல என்ன கொஞ்சம் லேட்டாக சமைப்பாங்க. பசிக்கு அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா டின்னருக்குள்ளே கொடுத்துருவாங்க. சூப்பர். தம்பி பேர்? ரோமல். என்ன பண்ணுறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் போகிறீங்களா? படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே. நல்லா படிப்பீங்களா? வேறு என்ன இன்ட்ரெஸ்ட்டு? ஃபுட்பால். ஓகே, வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். சேம் டைம் நல்லா படிக்கணும். 9th ஸ்டாண்டர்ட் வேறு இல்லையா? மேபிள், நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஓ, இதுக்கு தான் சந்தோஷமா? நான் உங்கள் ரோஷன் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கேட்டால் டின்னர் கொடுத்துருவா அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு சந்தோஷம் கிடையாது. அவங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க உங்கள் ஷோவை. அப்படியா? லீவில் இருக்கீங்களா? லீவ்னா ஃபுல்லாக லீவில் வீட்டில் தான் இருக்கும். அப்படிங்க, வேறு எங்கேயும் வெளியே போய் ஷிப்பில் தானே வரும். ஓகே, ஷிப்லேருந்து வந்துட்டா ஐம் அட் ஹோம் உண்டு. சூப்பர். சொல்லுங்கள். அதனால் எனக்கு எவ்வளோ சமைக்க தெரியாது. உங்கள் ப்ரோக்ராம் தான் குக்கிங் ஷோலாம் பார்த்துட்டு அதை இன்கார்பரேட் பண்ணலாம். ஆமாம், அப்படின்னு. ஓகே, சரி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். சிக்கன் ரோஸ்ட். ஓகே, சரி. கிச்சன் போகலாமா? கட்டாயம். ஓகே, சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிடுறீங்களா மேபிள்? கட்டாயம். ஓகே, ஃபஸ்ட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய். ஓகே. அப்புறம் முழு மிளகு. ஓகே. மிளகா வத்தல். ஓகே. ஆமாம். அப்புறம் வினிகர், இது சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெட்டி வச்சுக்கணும். ஓகே. சிக்கன், அப்புறம் உருளைக்கிழங்கு, உப்பு, தண்ணி, எண்ணெய். ஓகே. வெங்காயம் போடாத ஒரு சிக்கன் ரோஸ்ட். ஆமாம். சூப்பர். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ப்ரெஷர் பேன்லேயே பண்ணிடலாமா? ஆமாம், அது நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சிக்கன் சீக்கிரமாக வெல்டனா ஆகும். ஆமாம். ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றணும். மேபிள், சிக்கனில் இந்த மாதிரி வித்தியாசமாக என்னென்ன டிஷ்லாம் பண்ணுவீங்க? சிக்கன் ரோஸ்ட் செய்வோம், அப்புறம் கிரேவி செய்வோம். நிறைய கிரேவிஸ். ஓகே, ஃப்ரை பண்ண காய்ச்சிருச்சு இல்லையா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஹோல் கரம் மசாலாவா? ஆமாம், கரம் மசாலா. வத்தல் வேணுமா? ஆமாம். ஃபஸ்ட்டு அது ஃப்ரை ஆகிட்டோம். அது ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இதுவா? போடவா? ஃபுல்லாவா? ஃபுல்லாக. ஏன்னா இதுதான் நமக்கு காரம் தருது. ஆனால் சிம்பிள் டிஷ்ஷஸ், வேறு எதுவும் மசாலா யூஸ் பண்ணலை. தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், ஈவன் டர்மரிக் பவுடர் கூட அவங்க யூஸ் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணுறாங்க. பெப்பர் ரோஸ்ட் மாதிரி. ஆமாம், பெப்பர் பெப்பர் சிக்கன் பெப்பர் ரோஸ்ட். அடுத்து பெப்பர் போடலாம். பிளாக் பெப்பரா? ஃபுல் பெப்பர். ஹோலாவா? ஹோல் பெப்பர் போதுமா? இது ஃபுல்லாக போடணும். பிறகு இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணுமா? ஓகே. ஃப்ரை ஆகிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருவா? ஃபுல்லாக முழுக்க? ஃபுல்லாக. போடலாம். தக்காளி போடலாமா? போடலாம். ஓகே. ஒரு 4 டொமேட்டோ இருக்குமா இது? இல்லை, 2 டொமேட்டோஸ் தான். 2 டொமேட்டோவா? சரி, ஓகே. உருளைக்கிழங்கு எப்போ போடுவீங்க? அதுக்கு லாஸ்ட்டில் தான் சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மேலே தான் போடணும். சூப்பர். பிறகு இது நல்லா ஃப்ரையாக வேணுமா? லாஸ்ட்டில் போடலாம். லாஸ்ட்டாக போட்டுக்கலாமா? சரி. இதில் வினிகர், சோயா சாஸ் இதெல்லாம் வருது. இது என்ன உங்களோட ட்ரெடிஷ்னலாக டிஷ்ஷா இல்லை வந்து உங்களுடைய இனோவேட்டிவ் டிஷ்ஷா? இது ட்ரெடிஷ்னல் டிஷ் தான். வினிகர் நாங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். எல்லாம் இந்த சிக்கன், மட்டன் டிஷ் எல்லாத்துக்கும் வினிகர் யூஸ் பண்ணுவோம் எங்கள் தூத்துக்குடியில். வினிகர் அல்லாதவங்க லெமன் யூஸ் பண்ணிக்கலாமா? லைம் ஜூஸ்? லைம் யூஸ் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட்டில் தான் ஊற்றுவோம், ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது. சரி, ஓகே. தக்காளி குழையணுமா? ஆமாம், கொஞ்சம் நல்லா. அப்போ கொஞ்சம் உப்பையாவது அள்ளி போடுவோம். சரி, அப்போ போட்டுடலாம். உங்கள் கையாலேயே போட்டுருங்க. இந்த என் கையாலேவா? ஆமாம். ஓகே.
போதுமா? போதும். ரோஷன் சொன்னவொடனே எனக்கு ஞாபகம் வந்தது, உங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் ரோஷன் வந்து ரொம்ப ரோஷமாக இதெல்லாம் சாப்பாடு அடி இதுக்காக நான் கடல் கடந்து இங்கே வந்தேன் அப்படி சொல்லவே மாட்டாங்க. பண்ணதே இல்லை. என்ன கொடுத்தாலும் நல்லா. ஸோ ரோஷன் பேசிக்கலி காம்டைம். ஆமாம், புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சூப்பர். அதனால் நீங்களும் இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆமாம், சூப்பர். அது இப்போ சிக்கன் பொட்டேட்டோ போடலாமா? சிக்கனா? சிக்கன் போடுறவா? போடும். கறி கட்டா சிக்கனு? ஆமாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் கட் பண்ணணுமா? ஆமாம், இல்லை அப்போ தான் பீஸ் கணக்காக எடுத்து வைக்க முடியும். ஆளுக்கு 2 பீஸுனா. இல்லைன்னா பாயில் ஆகிட்டுனா அப்படியே இதாயிரும், ஷ்ரெட் ஆயிரும், பிரிஞ்சிடும். ஓகே, சிக்கனை போட்டு சாத்தே பண்ணிட்டீங்க. பிறகு என்ன பண்ண போகிறீங்க? பண்ணிட்டு அப்புறம் இந்த பொட்டேட்டோவை மேலே போடலாம். இந்தாங்க உருளைக்கிழங்கு. ஓகே, போட்டு வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டரா? வாட்டர் கரெக்டாக ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓகேவா? ஓகே, ரைட். இதெல்லாம் இறக்கிட்டு போடுவீங்களா இந்த வினிகர் சோயா சாஸ்லாம்? வினிகர் இப்போ ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிடலாம். சோயா சாஸ் தான் எந்த கலருக்காக தான் சோயா சாஸ். அப்படியா? கரெக்டாக ஃபுல்லாவா? ஓகே, லிட்டில் மோர். போதும். ஓகே, சிக்கன் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல வினிகர் ஊற்றிக்கணும், அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற. வினிகர் எதுவும் இல்லைங்க, சிட்ரிக் ஆசிட் தான். வினிகர் கிடைக்காதவங்க கவலைவே படாதீங்க, ஒரு லைம் ஜூஸ் கூட நீங்கள் இறக்கிட்டு போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மூடி போட போகிறீங்களா? அவ்வளோதான். இது வேகிறதுக்கு எப்படியும் 10 to 15 minutes. 8 to 10 minutes. 8 to 10 minutes. ஓகே, 8 to 10 minutes கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு இது வெந்துடும். விசில் ஏதாவது போடணுமா? ஆமாம். ஓகே, இது வந்துட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக காத்துட்ருக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். திறந்தாரா ரோஸ்ட்டு? ரோஸ்ட்டு அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க பேனில் வச்சே ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான் இது. ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes ஆகுமா? நல்லா ட்ரை ஆகிடுச்சாட்டிருக்கு. ஆமாம். ஓகே, போட்ட தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சோ? ஆமாம், தண்ணி ரொம்ப ரொம்ப. ஓகே, எடுக்கலாமா? அந்த ட்ரை சில்லி தான் ஸ்பைசி. இதில் ஹோல் பெப்பர் கார்ன் கூட ஹோலாக போட்டிருக்காங்க, பவுடரோ க்ரஷ்டோ போடலை. பட் அந்த சில்லியை கொட்டுன்னு சொன்னாங்களே, அந்த கொட்டுன்னு கொட்டினதில் தான் இந்த கலரும் இந்த காரமும் நினைக்கிறேன். ரைட், டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ப்ளைன் பெப்பர் சிக்கன், ப்ளைன் சிக்கன் ரோஸ்ட்டுன்னீங்க இல்லையா? நானும் ப்ளைனாக இருக்கும்போது யோசனை பண்ணேன். நல்ல ஃப்ளேவர் வந்தது. ஆக்சுவலாக குக்கர்லேருந்து அந்த இது வரும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்குது. டேஸ்ட் பார்த்துருவோம். நல்ல சிக்கன் நல்லா குக்கரில் போட்டதுனால நல்லா வெள்ளாக இருக்குது. சிக்கன் வித் பொட்டேட்டோ, ப்ளைன் ரோஸ்ட் சிக்கன். ஆக்சுவலாக இந்த ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ப்ளைனாக இந்த சிக்கனை இவ்வளோ நல்லா ரோஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களை பார்த்து நான் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருந்திருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கீங்க மேபிள். பிளெயின் சிக்கன் ரோஸ்ட். தேவையான பொருட்கள்: ஹோல் கரம் மசாலா, முழு மிளகு, காய்ந்த மிளகாய், வினிகர், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, சிக்கன், உருளைக்கிழங்கு, உப்பு, எண்ணெய். செய்முறை: குக்கரில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கரம் மசாலாவுக்கான கலவையை போட்டு வதக்கவும். காய்ந்த மிளகாய், மிளகு, இஞ்சி பூண்டு விழுது, நறுக்கிய தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கவும். பின்பு சிக்கன் மற்றும் உருளைக்கிழங்கு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றவும். அதில் சிறிதளவு வினிகர் ஊற்றி குக்கரை 10 நிமிடம் வேகவிடவும். இப்போது சூடான சுவையான பிளெயின் சிக்கன் ரோஸ்ட் தயார்.